இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு லிங்க் செய்வது குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு யாரெல்லாம் லிங்க் செய்ய வேண்டாம் என்பது குறித்தும், நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் செய்யாமல் இருந்தால் அதனால் என்ன பிரச்சனைகள் வரும் என்பது குறித்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஏற்கனவே லிங்க் ஆகிருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் செய்ய தேவையில்லை என்பதை பற்றி பார்க்கலாம். என்ஆர்ஐஸ் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு லிங்க் பண்ண தேவையில்லை. அவங்க இந்தியாவுடைய சிட்டிசனாக இல்லைனா அவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக ஏஜ் 80 வயதிற்கு மேல் ஆகுதுன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு லிங்க் செய்ய தேவையில்லை. இதுவே அவங்க அசாம், மேகாலயா அல்லது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவராக இருந்தால் அவங்க ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் செய்ய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற அனைவருமே கண்டிப்பாக ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணணும். அதே சமயத்தில் அவங்க ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்தால் வருமான வரி தாக்கல் செய்ய முடியாது. பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷனில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணணும். லிங்க் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ-ஃபைலிங்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே incometax.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகி வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு லிங்க் ஆதார்னு மூன்றாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார்னு சொல்லியிருக்கும். அதற்கு லிங்க் பண்ணாமல் இருந்தால் 1000 rupees ஃபைன் பே பண்ணி தான் நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ண முடியும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வேணால் கிளிக் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதற்கு உங்களுடைய பேன் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு ஆல்ரெடி லிங்க் ஆகிருந்ததுன்னா இவர் பேன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பேன் கார்டுடைய ஃபஸ்ட்டு 3 நம்பரும் கடைசி 3 நம்பரும் ஷோ ஆகும். இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் அதன்னு சொல்லிட்டு அதனுடைய முதல் 2 நம்பரும் கடைசி 2 நம்பரும் ஷோ ஆகும். இந்த மாதிரி இருந்தாலே உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். லிங்க் ஆகாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் 1000 rupees ஃபைன் பே பண்ணி தான் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஈஸியாக நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்க முடியும். லிங்க் ஆகலனாலும் நீங்கள் ஆன்லைனில் லிங்க் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.